தமிழகத்தினுடைய தண்ணீரில்லா தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழியில் செம்மையான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அனைத்து திட்டங்களும் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே தான் தமிழகத்தில் பொது விநியோக திட்டம் வெகு சிறப்பாக செயல்படுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு என்கிற அந்த பெயரோடு இன்றைக்கு பொது விநியோக திட்டத்தில் சிறப்புற செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதனை நான் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். பொது விநியோக திட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில், கொடுத்த திட்டங்களின் அடிப்படையில் அனைவருக்குமான உணவு பாதுகாப்பை வழங்குகிற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதனை பெருமையோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிப்பதை நான் என்னுடைய கடமையாக கொண்டு தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் மட்டும்தான் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதில் எல்லளவும் மாற்றம் இல்லை என்பதனை முதலிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பொது விநியோக திட்டத்தில் இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருந்த நடைமுறையில் எல்லளவும் மாற்றம் இல்லை என்பதனை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சில ஊடகங்கள், சில பத்திரிகைகளில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாக ஒரு சில செய்திகளை நான் பார்த்ததற்கு பின்னாலே தான் உங்களை எல்லாம் அழைத்து எங்களுடைய துறை செயலாளர், எங்களுடைய துறையினுடைய ஆணையர் இவர்களையும் அறிய வைத்து பொதுமக்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இட்ட ஆணையின் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தை வெகு சிறப்பாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதனை மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். பொது விநியோக திட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அல்லது தேவைப்படுகிற பொழுதெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பொது விநியோக திட்டம் அனைவருக்கும் உணவுப் பொருட்கள் சென்றடைவது உறுதி செய்யப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தமிழகத்தில் எல்லா மாநிலங்களும் செயல்படுத்தியதற்கு பின்னால் கடைசியாக செயல்படுத்திய மாநிலம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை கடைசியாக செயல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய அரசில் கொண்டு வந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இது தமிழகத்திற்கு தேவையில்லை, தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு அம்மா அவர்கள் சொன்ன காரணம், தமிழகத்தில் ஏற்கனவே அனைவருக்குமே நாங்கள் உணவு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் இருக்கிற 75% பேருக்கும் நகரப்புறங்களில் இருக்கிற 50% பேருக்கு மட்டும்தான் உணவுப் பொருட்களை வழங்க முடியும். எனவே நாங்கள் 100% வழங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். இருந்த போதிலும் திரும்ப திரும்ப மத்திய அரசிடமிருந்து உணவு பாதுகாப்பு திட்டத்தில் சேர்ந்தாக வேண்டும் என்கிற வலியுறுத்தல் வருகிற பொழுது நம்மோடு உணவு பாதுகாப்பு திட்டத்தில் சேராமல் இருந்த கேரளாவும் அதில் சேர்ந்து விட்டது. கேரளா மாநிலமும் சேராமல் இருந்தது, கேரள மாநிலம் சேர்ந்து விட்டது. அதற்கு பின்னாலே தான் அம்மா அவர்கள் சில கோரிக்கை வைத்திருந்தார்கள். உணவு பாதுகாப்பு திட்டத்தில் சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் சில நிபந்தனை விதிக்கிறோம், எங்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இந்த சலுகைகள் எல்லாம் வழங்கப்பட்டதற்கு பின்னாலே தான் தமிழகத்தில் உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. என்ன சலுகை என்று சொன்னால், எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து, மாநில அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை அம்மா அவர்கள் வைத்திருந்தார்கள். இவைகளெல்லாம் ஒத்துக்கொண்டதற்கு பின்னாலே தான் பழைய விலையிலேயே அரிசியை வழங்க வேண்டும், 3 மாத சராசரியை அரிசியை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை எல்லாம் அம்மா அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த வேண்டுகோள் எல்லாம்
ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்னாலே தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினை தமிழகத்தில் செயல்படுத்தினோம். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய திருநாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. அதனுடைய பயனும் தமிழக மக்களுக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவருடைய உயரிய திட்டமான விலையில்லாத அரிசி திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. 2 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற பொது விநியோக திட்டத்தில் 2 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதனை தற்பொழுது உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் பிரியாரிட்டி கார்டு, அதே போல நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் என்கிற இந்த கணக்கெடுப்பு இருக்கிறது. அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டருக்கு மட்டும்தான் பொருட்கள் கிடைக்கும். நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்களுக்கு பொருட்கள் கிடைக்காது, ரேஷன்ல பொருட்கள் கிடைக்காது என்கிற ஒரு செய்தி வதந்தியாக இருக்கிறது. அது வதந்தி தான். அனைவருக்குமே பொருட்கள் எப்பொழுதும் போல வழங்கப்படும் என்பதனை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசிதழ்ல கெசட்ல போட்டிருக்கீங்க, சில கைட்லைன்ஸ் போட்டிருக்கீங்க. எதுக்கு இப்ப உணவு பாதுகாப்பு திட்டத்துல நம்ம தேர்ந்தெடுத்தாலும் சில எக்ஸம்ஷன் வாங்கிருக்கீங்க, இருந்த போதும் எதுக்கு அதை கெசட்ல போடணும்? அதனாலதான் இந்த குழப்பம் வருது. கெசட்ல போடுறதுங்கிறது ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த திட்டங்களுக்கு சில சட்டத்திட்ட விதிகளை விதிப்பார்கள். அந்த சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படையில் தான் ஒரு சட்டம் பாஸ் ஆகும். அப்படி வருகிற பொழுது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் விதிகள் என மத்திய அரசு ஒரு விதி அளிக்கிறது. அதிலிருந்து தான் விலக்களிக்க வேண்டும் என மாண்புமிகு அம்மா அவர்கள் கோரியிருந்தார்கள். அந்த விலக்கு அளிக்கப்பட்டதற்கு பின்னால் இது அனைவருக்கும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் பொருட்கள் வழங்கப்படுகிற பொழுது அந்த நான் பிரியாரிட்டி கார்டு, நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் என்கிற அந்த பட்டியல் எதற்காக எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்திடமிருந்து நாம் பொருட்களை பெறுவதற்காக மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுகிறது தவிர அது பொருட்கள் வழங்கப்படுவதற்கு இல்லை. பொருட்கள் எப்பொழுதும் போல எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழகத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்டு கொண்டிருந்ததை போல அதைவிட கூடுதல் பலன்களோடு வழங்கப்படுகிறது. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அன்றைக்கு இருந்ததை விட அன்றைக்கு ஒரு நபர் இருந்தால், இன்றைக்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தை மட்டுமே நாம் செயல்படுத்தி இருந்தால் ஒரு நபர் இருக்கிற ஒரு குடும்ப அட்டைக்கு 5 கிலோ மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்முடைய மாண்புமிகு புரட்சித் அம்மா அவருடைய விலையில்லாத அரிசி திட்டம் செயல்படுத்துகிற பொழுது 12 கிலோ வழங்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது. 12 கிலோ, 14 கிலோ, 16 கிலோ, 20 கிலோ என்கிற அடிப்படையில் 3 நபர் இருந்தால் 15 கிலோ தான் அதில் வாங்க முடியும். இது 20 கிலோ விலையில்லாத அரிசி திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் 3 நபர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை மட்டுமே நாம் இங்கே செயல்படுத்தினால் 15 கிலோ தான் வழங்க முடியும். ஆனால் இன்றைக்கு 20 கிலோ வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் பயன்களும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சாதாரண மக்களுடைய நலனில் எல்லா காலத்தையும் போல அக்கறையோடு அம்மா அவர்கள் எடுத்த அத்துணை நடவடிக்கைகளையும் சிறப்பாக கொண்டு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்ப கெசட்ல போட்டிருக்கிறது பொது அந்த மத்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகள் தான் போட்டிருக்கிறீங்க. விதிமுறைகள் தான் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட பொது விநியோக திட்டத்திற்கும் பொருந்தாது. அதற்கும் அது சட்டத்திட்ட விதிகளில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது அதில் எதுவும் தடை இருக்கக்கூடாது என மத்திய அரசாங்கத்திலிருந்து அதற்கு உத்தரவாதத்தை பெற்றதற்கு பின்னாலே தான் உணவு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதனால அப்படியே ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் அப்படியே செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அது கெசட்ல ஒரு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2014 சட்டத்திட்டங்கள். அது நம்மை பொறுத்தவரை நம்முடைய சொந்த நிதியிலிருந்து கூடுதலாக இதனை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால அதுக்கும் பொருந்தாது. கெசட்ல வெளியிடப்பட்டது செயல்படுத்தப்படாது என்பதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க அப்படி கேட்கக்கூடாது. இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நான் என்னை பொறுத்தவரை, தமிழக அரசை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற அதே நிலைமை தொடர்ந்து நீடிக்கும் என்பதுதான். சட்டத்திட்டம் என்பது ஒன்று. சட்டத்திட்டத்தை எல்லாரும் நீங்களும் மதித்தாகணும். தமிழ்நாடு சட்டமா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய சட்டமாக இருந்தாலும் நீங்களும் மதித்தானாக வேண்டும்.
நாங்களும் பின்பற்றி மதித்தான் வேண்டும், அது வேறு. ஆனால் எங்களை பொறுத்தவரை மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் தெளிவாக அதுல எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த விலக்களிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து செயல்படுத்தப்படுகிற திட்டங்களில் எந்த விதமான பங்கம் வந்துவிடக் கூடாது என்கிற கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே வழங்கப்பட்டு கொண்டிருந்த அப்படியே அந்த நிலை தொடரும். கெசட்ல போட்டிருக்கிறது வந்து மத்திய அரசோட விதிகள் அப்படி அது மட்டும் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கெசட்ல போட்டிருக்கிறது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய மத்திய அரசு வரையறுத்துள்ள விதிகள், அவ்வளவுதான். அப்படிதான் மத்திய அரசுனா இப்ப வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடியவர்கள் இவர்கள் தான் பயன்பெறுவார்கள், இவர்கள் தான் பயன்பெற முடியும். இவங்களுக்கு பிரியாரிட்டி, இவங்க வந்து இந்த பிரியாரிட்டி கார்டு ஹவுஸ் ஹோல்டருங்கிறவங்களுக்கு இந்தந்த கிரைட்டீரியா இருக்கு. இதெல்லாம் இதை இந்த இதுக்குள்ள வர்றவங்க தான் இதை பயன்படுத்த முடியும் என்கிற சட்டத்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்துடைய சட்டத்திட்டம் இது. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்குமே உணவு பாதுகாப்பு வழங்குற பொழுது இந்த நாங்க வந்து அவங்கள்ட்ட மத்திய அரசாங்கத்திலிருந்து சலுகைகளை பெறுவதற்கும் அந்த பொருட்களை பெறுவதற்கும் தேவைகளை பெறுவதற்கும் இந்த பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் என்கிற பட்டியலை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பொருந்தாது என்று சொல்வதை விட எங்களுக்கு அதிலிருந்து விலக்களித்ததன் மூலம்தான் நாம் நம்முடைய தமிழகத்தினுடைய ஏற்கனவே செயல்படுத்தி கொண்ட திட்டத்தை செயல்படுத்த முடிகிறது. சரி, இப்ப கெஜெட்ல வந்து இவர்களுக்கு வழங்கப்படாது என வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது செல்லுமா? அது இல்ல, வருமான வரி கட்டுபவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான அதான் இல்ல, நான் நம்ம சொல்லியாச்சு. அந்த தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்குமான உணவு பாதுகாப்பு வந்து தொடர்ந்து வழங்கப்படும். அதுல வந்து எல்லளவு மாற்றம் கிடையாது. நன்றி. வணக்கம். உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். குறிப்பாக ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படாது என்ற செய்தி முற்றிலும் வதந்தி என்று தெரிவித்தார். வழக்கம் போல தமிழகத்திற்கான பொது விநியோக சட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.